ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு February 14th. வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாரும் காதலர் தினம் வந்து கோலாகலமாக கொண்டாடிட்டு இருப்பீங்க. சாக்லேட்ஸ் கொடுத்து, பொக்கே கொடுத்து, க்ரீட்டிங் கார்டு கொடுத்து கொண்டாடிட்டு இருப்பீங்க. வேலண்டைன்ஸ் டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னு எல்லாருக்கும் தெரியுமா? கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்ப்போமா? 3rd centuryயில் கிளாடியஸ்னு ஒரு அரசர் இருந்தார். அவர் வந்து ஒரு ரோம் நாட்டு அரசர். அந்த நாட்டில் வந்து திடீர்னு போர் வந்துருச்சு. அந்த சமயத்தில் யாருமே வந்து வீரர்கள் போருக்கே வரலை. ஏன்னா சில பேருக்கு கல்யாணம் ஆயிருந்தது, சில பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து யாருமே போருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த அரசர் வந்துட்டு போருக்கு நீங்கள் வந்தே ஆகணும், இனிமேல் யாரும் கல்யாணமும் பண்ணிக்கக்கூடாது, காதலிக்கவும் கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டுட்டார். அந்த சமயத்தில் செயின்ட் வேலண்டைன் அப்படின்னு ஒரு ப்ரீஸ்ட் வந்து மன்னருக்கு தெரியாமல் சர்ச்சில் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சார், நிறைய லவ்வர்ஸை சேர்த்து வச்சார். இது தெரிஞ்ச அரசர் வேலண்டைனை February 14th அன்னைக்கு கொண்டுட்டார். நீ எப்படி சேர்த்து வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம வேலண்டைன்ஸ் டேவாக கொண்டாடுறோம். நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாங்க. ஒரு தப்பான கருத்து இருக்குது, வேலண்டைன்ஸ் டே வந்து வெறும் காதலர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. நம்ம பிறந்தது ஒரு லைஃபு. ஸோ அதை ஹாப்பியாக எல்லா டேவும் என்ஜாய் பண்ண வேண்டியதான். மகளிர் தினம், நம்ம பர்த்டே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே, மதர்ஸ் டே, இது வந்து காதலுக்கான தினம். ஸோ இந்த டேவும் நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். காதலர்கள் இருக்கிறவங்க காதலிக்கட்டும், ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடுக்கட்டும். காதலர்கள் இல்லாதவங்கெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு தினம்ங்க. ஈவன் வந்து உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. யாருக்காவது உடம்பு முடியலைன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டோ இல்லாட்டா அவங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டாக ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்து பாருங்களேன். இந்த நாளில் அவங்க முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது க்ரூஷியலான டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பரிசு வாங்கிட்டு போய் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே உன்னை நினச்சேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பாருங்களேன். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். இதை அன்பை பரிமாறிக்கிற தினங்க. ஸோ இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காலலாம் குழந்தைங்க எல்லாருமே கிளாஸில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா வேலண்டைன்ஸ் டே வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால. ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த காதலர் தினத்தை எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருமே டின்னருக்கு வெளியில் போயிட்டு வாங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.